இதற்கிடையில இப்பொழுது பேசிக் கொண்ட தருணத்துல நம்மளுடைய ஆளுநர் 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதுவும் நீதிமன்ற விஷயத்தை வழங்குத நீதிபதி. இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது? யாரையும் விசி மாநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க, தடுங்க அப்படிங்கிற கோரிக்கைகள் தன்னிச்சையா வர ஆரம்பிக்குது. சோ அப்ப இத டைவர்ட் பண்ற மாதிரி 2 பில்லுக்கு சைனை போட்டு இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் டிஸ்கஷனை மாத்தலான்னு அவர் பாக்குறாரு. பட் ஆனா அவர் என்ன டிஸ்கஷனை மாத்த முயற்சி பண்ணாலும் ஆளுநருக்கும் சிஎம்முக்கும் நேரடி மோதல், தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதலாக கருதப்பட்டாலும் கூட சட்ட ரீதியா சில சிக்கல் இருந்தா கூட துணைவேந்தர்கள் என்பது நீதித்துறை வல்லுநர்கள் அல்ல, சட்டத்தில் எல்லா நுட்பத்தை அறிந்தவர்கள் அல்ல. அப்ப அவர்களுக்கு இயல்பு ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த மாநாட்டுக்கு போறதா வேண்டாமான குழப்பம் ஏற்படும் இல்லையா? இப்ப அந்த குழப்பத்துக்கு என்ன வழி, அவர்கள் யார் வழிகாட்டுவார்கள் என்ற இயல்பான கேள்வி விளக்கணை செய்யறது.